ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மார்கழி 5வது நாளு. இன்னைக்கு காலையில வந்து கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ஒண்ணு தெரியுங்களா? எனக்கு வந்து இந்த ரவுண்டு வராது. அதுக்கப்புறம் இந்த இழுக்கிறதெல்லாம் வந்து கோணலா வரும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நூல் வச்சு ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாரிலாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு போட்ட கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா அந்த ஸ்கேல் வச்சு போட்டா தான் அதுக்கு நேரா கொடுத்தா தான், இது வந்து நல்லா கோலம் வந்து நல்லா திருடி மாரி தெரியும். நானா வந்து ஏதோ கோலு ஏதோ ஒரு குச்சி, ஏதோ ஒரு அட்டை இந்த மாரி வச்சு அத கோடு வந்து போட்டுருக்கணும். நானா வந்து இழுத்ததால பார்த்தீங்கன்னா, நான் ஒரு திசையில போட்ட மாரி கோலமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து ஒரு மாரியா தான் இருந்தது. நீங்கலாம் சூப்பர் சூப்பர் சொல்றீங்க. சூப்பர்ன்ற அளவுக்குலாம் அந்த கோலம் கிடையாது. சுமாரா தான் இருந்தது. நல்லா உத்து பார்த்தா தெரியும். ஒரு கோடும் பார்த்தீங்கன்னா, கோணலா இருக்கும். இது நேரா போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அச்சு அடிச்ச மாரி. வியாழக்கிழமை காலையில சீக்கிரமா கோலம் போட்டு வெளிச்சம் எப்போ வரும்? கோலத்த நல்லா வீடியோ எடுக்கலான்னு உட்காந்துருந்தோம். நல்லா சீக்கிரமா வந்து கோலம் போட்டதால. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிப்போச்சு. அதனால நல்லா பளிச்சுன்னே விடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் வந்து வேலை செய்ய வந்திருந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. நான் கூட ஸ்கூல் இருக்காதுன்னு நெனச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்றதுன்னு ஐடியாவே இல்ல. பசங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன். முட்டை சாதம் செஞ்சு குடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட்டு முட்டை சாதம்ன்னு கூட சொல்லல. இட்லி, தோசை வந்து செஞ்சு குடுத்துருங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து சாதமா செஞ்சு குடுத்து போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்குமே வந்து ஏதாவது இட்லி, தோசையே குடுத்துருமா நாங்க எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு தான் வந்து மனசு கேட்கல. சரி அதே வந்து குடுத்தா அனுப்ப வேணாம் அப்படின்றதுக்காக முட்டை சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சு குடுத்துருந்தேன். காலையிலேயே வந்து இவங்களுக்குலாம் சுக்கு காப்பி போட்டு குடுத்தா, ஏதோ வந்து கசக்குற மாரி எனக்கு வேணான்றாங்க. சரி ஏன் எல்லாருக்கும் போட்டு குடுப்பேனா, நம்ம வந்து போட்டு குடிச்சுக்கலான்னு நான் மட்டும் போட்டுட்டு மீதி எல்லாருக்கும் டீ போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு மசாலான்றது எதையுமே கிடையாது. இப்ப மாலை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களா, அதில வந்து மசாலான்னு எதுவுமே வீட்ல வந்து வாங்கி வைக்கல. அந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே கிடையாது. அதனால எக் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பெப்பர் மட்டும் தான் போட்டு வந்து செஞ்சு குடுத்துருந்தேன். இன்னைக்கு ஸ்கூலுன்னு வந்து தெரிஞ்சிருந்தா, ஏதாவது ஒரு இட்லிக்கு ஏதாவது தொட்டுக்க செய்யலாம், தோசைக்கு தொட்டுக்க செய்யலாம், இன்னைக்கு லஞ்ச் இது செய்யலான்னு வந்து பிளான் பண்ணியிருப்பேன். எனக்கு ஸ்கூலுன்றது ஐடியாவே கிடையாதா சனிக்கிழமை. முட்டை சாதம்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கிறேன். என்ன தோசைக்கு வந்து தொட்டுக்க செய்யலாம்? சட்னி, சாம்பார் வச்சு போர் அடிக்குதே அப்படின்றதுக்காக, சும்மா வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சு ஊத்தி ஏதாவது ஒரு குருமா மாரி வச்சு விடுவோம். ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் போட்டு அப்படின்ற மாரி தான் வச்சிருந்தேன். ஏதோ வந்து சுமாரா தான் இருந்தது. இன்னும் இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்திருந்தா டேஸ்ட் வந்து நல்லா இருந்திருக்கும். அது வந்து சேர்க்காததால கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு, இந்த பூ பறிக்கிறதே எனக்கு பெரும் வேலையா இருக்கு. அத கட்டி தலையில வச்சிருந்தா, அது ஏன்னு தெரியல எனக்கு தலைவலி வேற வருது. காலையிலேயே ஒரு நாள் குளிச்சுட்டு வந்து தலையில பூ வச்சுட்டு கோலம் போட்டிருந்தேன்னா, அன்னைக்கு ஃபுல்லா வந்து தலைவலி. அதனால காலையில பூ வைக்கிறதே இல்ல. அதனாலேயே பூவெல்லாம் பறிச்சு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு வந்து பூ வந்து குடுத்துடுறது. அதனால இன்னைக்கும் அந்த மாரி பூ பறிச்சு குடுத்துட்டேன். இப்ப சீசன்ன்றதால ஒரு கூட வந்து பூ பூக்குது. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்ளோ பூ பூக்குது. அதுக்கப்புறம் பசங்கலாம் அனுப்பிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்தில பண்றதில்ல. கொஞ்சம் எனக்கு டைம் எப்ப கிடைக்குதோ, அப்ப வந்து நான் விளக்கேத்தி பூஜை பண்ணிக்கிறது. அதான் வந்து நான் இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்.